கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 43 பிப்ரவரி 1831 ஒஹாயோவின் காத்தலான் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். இந்த சமயத்தில் வெளிப்படுத்தவர்களாக உரிமை பாராட்டி சிலரால் சபையின் சில அங்கத்தினர்கள் குழப்பமடைந்தார்கள். கர்த்தரிடம் தீர்க்கதரிசி விசாரித்த சபையின் மூப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உரையாடலை பெற்ற சபையின் நிர்வகித்ததை பற்றியும் காரியங்களையும் முதல் பாகம் விரிக்கிறது. பூமியின் தேசங்களுக்கு மூப்பர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையும் பின் பகுதியிலே அடங்கியிருந்தது. வசனம் 1 முதல் 7. நியமிக்கப்பட்ட ஒருவரின் மூலமாக மட்டுமே வெளிப்படுத்தப்படுதலும் கட்டளைகளும் வருகின்றன. 8 முதல் 14. கர்த்தருக்கு முன்பாக முழு பரிசுத்தத்தோடும் செயல்படுவதால் பரிசுத்தவான்களின் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். 15 முதல் 22. மனம் திரும்புதலுக்காக கூக்குரலிடவும் கர்த்தரின் மகத்தான நாள் மனுஷர்களை ஆயத்தப்படுத்தவும் மூப்பர்கள் அனுப்பப்படுகிறார்கள். 20 முதல் 28. அவரது சொந்த குரலின் மூலமாய் இயற்கையின் சக்திகளின் மூலமாகவும் மனுஷர்களையும் கர்த்தர் அழைக்கிறார். 29 25. 1000 வருஷம் அரசாட்சியும் சாத்தானையும் கட்டுதலும் வரும். 1. எனது சபையின் மூப்பர்களே, கேளுங்கள், நான் உங்களிடத்திலே பேசுகிற என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். 2. ஏனெனில் இதோ எனது கரத்திலிருந்து கட்டளைகளையும் வெளிப்படுத்தல்களையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு நான் நியமித்த அவன் மூலமாக எனது சபைகளையும் ஒரு பிரமாணத்தை காண ஒரு கட்டளைகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3. அவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் எடுத்து கொள்ளப்படுகிறதை கட்டளைகளையும் வெளிப்படுத்தலையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்காக வேறு யாவருமே நியமிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் நிச்சயமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். 4. ஆனால் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவன் மூலமாகவே தவிர எந்த வார்த்தைக்காக வேறு யாவரும் நியமிக்கப்பட போவதில்லை. ஏனெனில் அவனிடமிருந்து அது எடுத்து கொள்ளப்பட்டால் மற்றவனை அவனுக்கு பதிலாக ஏற்படுத்துவதையும் தவிர அவனுக்கு அதிகாரமாயிருக்கிறது. 5. வெளிப்படுத்துதல்களை அல்லது கட்டளைகளையும் உங்களுக்கு முன்பாக வரக்கூடிய எந்த போதனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இது உங்களுக்கு ஒரு பிரமாணமாயிருப்பதாக. 6. அவைகள் என்னிடத்திலிருந்து வந்தவை அல்ல, வேறு நீங்கள் அறியத்தக்கதாக நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 7. ஏனெனில் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்கள் முன் சொன்னது போல என்னால் ஏற்படுத்தப்பட்டவன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட வெளிப்படுத்தல்களையும் பெற போகிறவை. என்னால் நியாயம் செய்யப்பட்டவன் வசூலின் வழியே வந்து நியமிக்கப்படுவான். 8. அப்பொழுது இதோ நான் உங்களுக்கு கட்டளைகளையும் கொடுக்கிறேன். நீங்கள் ஒன்றாய் கூடி வரும்போது எனது சபையாய் எவ்வாறு நடத்தி கொண்டு மென்று வழி நடத்த வேண்டும் என்று வழி
வசனம் 8. இதோ நான் உங்களுக்கு ஒரு கட்டளைகளை கொடுக்கிறேன். நீங்கள் ஒன்றாய் கூடி வரும்பொழுது எனது சபைக்கு எவ்வாறு நடத்த வேண்டுமென்று வழிநடத்த வேண்டுமென்று நான் கொடுத்த பிரமாணம் மற்றும் கட்டளைகளையும் கருத்துக்கொள்களை எவ்வாறு செயல்படுத்துவது எனவும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிவுறுத்தல் பக்தி விருத்தி செய்யுங்கள். வசனம் 9. அப்படியே எனது சபையின் பிரமாணத்திலே நீங்கள் அறிவுறுத்தல் படுவீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அதனால் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். எனது முன்பாக சகல பரிசுத்தத்திலும் செயல்பட நீங்கள் உங்களையே கட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். வசனம் 10. இதோ நீங்கள் எவ்வளவாய் செய்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் பெற்றுக்கொண்டு ராஜ்யத்திலே மகிமை சேர்க்கப்படும். அதை நீங்கள் எவ்வளவாய் செய்யாதிருக்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் பெற்ற எதுவும் கூட எடுத்து கொள்ளப்படும். வசனம் 11. உங்களுக்கு மத்தியில் இருக்கும் அக்கிரமத்தை புறம்பே கிழித்து போடுங்கள். எனக்கு முன்பாக உங்களை பரிசுத்தமாக்குங்கள். வசனம் 12. ராஜ்யத்தின் மகிமையிலே நீங்கள் வாஞ்சையாய் இருந்தால் எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் எளியவனை நியமித்து விசுவாசத்தின் ஜெபத்தாலே எனக்கு முன்பாக அவனை தாங்குங்கள். வசனம் 13. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ராஜ்யத்தின் இரகசியங்களை நீங்கள் வஞ்சித்தால் அவனுக்கு ஆகாரத்தையும் வஸ்திரத்தையும் நான் அவனுக்கு கட்டளையிட்ட பணியையும் நிறைவேற்ற அவனுக்கு வேலையானவற்றை எல்லாம் கொடுங்கள். வசனம் 14. நீங்கள் இதை செய்யாவிடில் குற்றமற்ற ஒரு ஜனத்தை நான் எனக்கு முன்பாக எக்காலம் பாதுகாக்கும் பொருட்டு அவனை ஏற்றுக்கொண்டவர்களுடனே அவன் தங்கி இருப்பான். வசனம் 15. மீண்டும் நான் சொல்கிறேன், நான் நியமித்த என்னுடைய சபையின் மூப்பர்கள் செவி கொடுங்கள். போதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் அனுப்பப்படவில்லை, ஆனால் எனது ஆவியின் வல்லமையால் உங்கள் கைகள் நான் கொடுத்த காரியங்களையே மனுப்புத்திறனுக்கு போதிக்கவே. வசனம் 16. உன்னதத்திலிருந்து நீங்கள் போதிக்கப்பட இருக்கிறீர்கள். உங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். நான் பேசியதைப் போலவே நீங்களும் கொடுக்கும்படிக்கு நீங்கள் அதிகாரத்தால் நிரப்பப்படுவீர்கள். வசனம் 17. நீங்கள் கேளுங்கள், ஏனெனில் இதோ கர்த்தரின் மகத்தான நாள் சமீபமாய் இருக்கிறது. வசனம் 18. கர்த்தர் வானத்திலிருந்து சத்தமிடுகிற நாள் வருகிறது. வானங்கள் அசையும், பூமி நடுங்கும். தேவனின் எக்காலம் நீண்டதாயும் சத்தமுள்ளதாயும் இருக்கும். உறங்கிக் கொண்டு இருக்கும் தேசங்களுக்கு சொல்வீர்கள், பரிசுத்தவான்களோ எழுந்து ஜீவித்திருங்கள். பாவிகளோ ஆகிய நீங்கள் நான் மீண்டும் அழைக்கும் வரை உறங்கிக் கொண்டு இருங்கள். வசனம் 19. ஆகவே துன்மார்க்கருக்கு மத்தியிலே நீங்கள் காணப்படாதபடிக்கு உங்கள் அரைக்கச்சைகளை கட்டிக்கொள்ளுங்கள். வசனம் 20. உங்கள் குரல்களை உயர்த்துங்கள், தப்ப விடாதிருங்கள், கர்த்தரின் மகத்தான நாளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என சொல்லி மனம் திரும்பும் தேசங்களையும் விநியோகக்காரர்களையும் வாலிபர்களையும் அடிமைகளையும் சுயாதீனங்களையும் அழையுங்கள். வசனம் 21. ஏனெனில் நான் ஒரு மனுஷனாக எனது குரல்களை உயர்த்தி மனம் திரும்பும் அழைத்து என்னை நீங்கள் பொறுத்தாலும் மனம் திரும்புங்கள், கர்த்தரின் மகத்தான நாளுக்காக ஆயத்தப்படுத்துங்கள் ஏன் என சொல்லி ஜெபிக்காதிருப்பவர்கள் அனைவருடைய காதுகளிலும் பேசி பூமியில் கடைசி
கடைசியாக அந்தரங்களிலிருந்து தங்கள் குரல்களையே இடிமுழக்கங்களாக ஓசைகளோடும் அந்த நாள் வரும் போது. வசனம் 22. ஆம், மீண்டும் மின்னல்கள் கிழக்கிலிருந்து மேற்கேயும் கொடுக்கிற பொழுதும் ஜீவிக்கிற சகலவற்றையும் நோக்கி தங்கள் குரல்களை சத்தமிடுகளையும் கேட்கிற அனைவரின் காதுகளையும் அதிரச் செய்து கேட்கச் செய்து போது மனம் திரும்புங்கள், ஏனெனில் கர்த்தரின் மகத்தான நாள் வருகிறது என இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது என்ன சொல்வீர்கள்? வசனம் 23. மீண்டும் பூமி ஜாதிகளோ உங்களை சிருஷ்டித்த தேவனின் வார்த்தைகளையோ கேளுங்கள் எனச் சொல்லி வானத்திலிருந்து கர்த்தர் அவருடைய குரலில் பேசுவார். வசனம் 24. பூமியின் ஜனங்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உங்களை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. வசனம் 25. எனது ஊழியக்காரர்களின் வாயின் மூலமாக தூதர்களின் பணிவிடைகளினாலும் எனது சொந்த குரலினாலும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் மின்னல்களும் சத்தங்களும் புயல்களின் சத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளின் சத்தங்களும் பெரிய சூறை காற்றாலும் பஞ்சங்கள் மற்றும் சகலவித கொள்ளை நோய்கள் சத்தங்களும் ஒரு கொள்ளை எக்காலத்தின் பெரிய சத்தங்களும் நியாய தீர்ப்பின் சத்தங்களும் நான் முழு இரக்கத்தின் சத்தங்களும் மகிமை இரக்கத்தின் சத்தங்களும் மகிமை கணம் மற்றும் நித்திய ஜீவனின் ஐஸ்வர்யத்தின் சத்தங்களும் எத்தனையோ தரம் நான் உங்களை அழைத்தேன், ஒரு நித்திய ரட்சிப்புடனே உங்களை இரட்சித்திருப்பேன், உங்களுக்கோ மனது இல்லாமற் போயிற்று. வசனம் 26. இதோ எனது மூர்க்கத்தின் சினத்தின் பாத்திரம் நிரம்பி இருக்கும் நான் வந்து இருக்கிறது. வசனம் 27. இதோ மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவைகள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைகளாய் இருக்கின்றன. வசனம் 28. ஆகவே பிரயாசப்படுங்கள், கடைசி முறையாக எனது திராட்சை தோட்டத்திலே பிரயாசப்படுங்கள், ஆதலால் பூமியின் குடிகளே கடைசி முறையாக அழைக்கப்படுங்கள். வசனம் 29. ஏனெனில் நியாய தீர்ப்பிலே என்னுடைய சொந்த காலத்திலே எனது பூமியின் மீது வருவேன், எனது ஜனங்கள் மீட்டு காப்பாட்டு பூமியின் என்னுடனே அரசாளுவார்கள். வசனம் 30. ஏனெனில் எனது ஊழியக்காரர்களின் வாயிலில் நான் பேசிய மகத்தான 1000 வருஷம் வரும். வசனம் 31. ஏனெனில் சாத்தான் கட்டப்படுவான், அவன் தளர்த்தப்படும் பொழுது ஒரு சிறிய காலத்திற்கு மட்டுமே அவன் ஆளுகை செய்வான், பின்னர் பூமியில் முடிவு வருகிறது. வசனம் 32. நீதியிலே ஜீவிக்கிறவன் ஒரு கண் எமைக்கு நேரத்தில் மாற்றப்படுவான், அக்கினியிலே பொதுவான போல பூமி கடந்து போகும். வசனம் 33. துன்மார்க்கர் அவியாத அக்கினியிலே போடுவார்கள், அவர்களுக்கு முடிவு பூமியின் மீதுள்ள ஒரு மனுஷனும் அறிவதில்லை, நியாய தீர்ப்பிலே எனக்கு முன்பாக அவர்கள் வரும் வரை எப்பொழுதும் அறிய மாட்டார்கள். வசனம் 34. இந்த வார்த்தைகளையே கேளுங்கள், இதோ உலகத்தின் இரட்சகரான நான் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே இந்த காரியங்களை பொக்கிஷப்படுத்துங்கள், நித்தியத்தின் பவித்திரங்கள் உங்கள் மனதுகளில் நிலைத்திருப்பதாக. வசனம் 35. தெளிந்த புத்தியுள்ளவர்களுக்குள் என்னுடைய அனைத்து கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள், அப்படி ஆகக்கடவது. ஆமேன்.